Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சட்டப்பேரவை நிகழ்வுகளை பார்த்திருப்பீங்க, உங்களுடைய கருத்து என்ன சார், உங்க பார்வை என்ன? மூத்த செய்தியாளர் ஸ்டாலின் கூறியது சரிதான். ஒரே ஒரு சின்ன திருத்தம், முரண் இல்ல, முரண்டு. இந்த ஆளுநர் எப்போதுமே முரண்டு தான் பிடிக்கிறார். இவர் வந்தவுடன் 2022 சட்டமன்ற கூட்டத்தொடர் இதே மரபு தான், இதே மாதிரி தான் தமிழ் தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது, இதே மாதிரி தான் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது, இதே மாதிரி கவர்னர் உரை, அரசு தயாரித்து கொடுத்த உரை, அது அரசின் உரை, அதை வாசிச்சார். 2023 இருந்தா இவருக்கு பல ஞானோதயங்கள் ஏற்பட்டது. அது எப்படி தேசிய கீதம் நீங்க ஏன் முதல்ல வாசிக்கல? இப்ப 23, 24, 25, இப்ப 26 முரண்பாடுகளை கூட்டிக் கொண்டே போகிறார். முரண்டு தான் காரணம். ஆளுநர் ஆள வந்தாராக நடந்து கொள்கிறார். இவர் சம்பளம் வாங்குவது தமிழ்நாடு மக்களிடம், ஆனால் தமிழ்நாடு மக்களுக்கு எதிராக செயல்படுவார். நமது இன்ட்ரெஸ்ட் தான் இவர் பிரதிபலிக்கணும். தமிழ்நாட்டு மக்களின் நலன்களை இவர் எடுத்து சொல்ல வேண்டியவர். மத்திய அரசாங்கத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு இடையில ஒரு பாலமாக செயல்பட வேண்டியவர். ஆனால் இவர் அன்பு பாலமாக செயல்பட்டதே கிடையாது என்பதுதான் வேடிக்கை. எப்படி ஆளுநர் பதவியில் நீடிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. என்ன காரணம்னா இவருக்கு அப்பாயின்மெண்ட் டேர்மே முடிஞ்சு போச்சுங்க. 5 இயர்ஸ் டேர்ம் முடிஞ்சு போச்சு. எக்ஸ்டென்ஷனும் கொடுக்கல. இதுவரைக்கும் ஒரு ஆளுநராக நீடிப்பதற்கு சட்ட ரீதியாக எதுவுமே இல்லை. உண்மையிலேயே ஒரு பேர்ல கோவாரண்டோ நம்மளால போட முடியல. மற்றபடி பிற நிகழ்வுகள் இப்படி நடந்திருந்தா ரிட் மனு கோவாரண்டோ ரிட் மனு போட்டு எந்த தகுதியின் அடிப்படையில் நீங்க பதவியில் நீடிக்கிறீங்கன்னு கேள்வி கேட்டிருக்கலாம். ஆளுநருக்கு எதிராக நம்ம வழக்கு போட முடியாது. எனவே இவர் நீடிக்கிறார். அந்த சிறப்பு சலுகையை பயன்படுத்தி கொண்டு நீடிக்கிறார். அரசோடு அரசு என்று இல்லை, இவர் பொது வெளியில பேசுறதே தமிழ்நாட்டுக்கு எதிராக தான் பேசுவாரு. பீகார் மாநிலத்தோட நம்ம பின்தங்கி இருப்பதாகத்தான் இவர் பேசுவாரு. ஆனா பீகார்ல இருந்து இங்க பல லட்சம் பேர் வேலைக்கு வராங்க. தமிழ்நாடு தான் அவங்களோட வாழ்வாதாரமே அவங்களுக்கு தமிழ்நாடு தான். இவர் சொந்த மாநிலம் பீகார். பூமியர் கம்யூனிட்டி, மேட்டுக்குடி மனப்பான்மையுடைய தான் தொடர்ந்து இவர் பேசிக்கொண்டே வருவார். மற்றவங்களெல்லாம் கிள்ளிக்கேரியா நினைக்கிறது. ஒரு அரசு என்பது அதற்கான அதிகாரம் இருக்கிறது. ரெப்ரசன்டேட்டிவ், ஜனங்களோட பிரதிநிதித்துவம் அடங்கியது சட்டமன்றம். சட்டமன்றத்துக்கு ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் இருக்கு. அது எத்தனையோ ஆண்டுகளாக வழக்கத்தில் இருக்கிற விஷயம், மரபுல இருக்கிற விஷயம். இதெல்லாம் அவர் மதிக்கிறதே இல்லை. அவர் விருப்பப்படி சட்டமன்றம் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். சபாநாயகர் தான் சட்டமன்றத்தின் அதிகாரம். சபாநாயகரின் விருப்பப்படிதான் ஆளுநரே நடந்து கொள்ள முடியும். சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் அவர் போய் அந்த மரியாதையாக அவருக்கு அழைப்பு கொடுக்க வேண்டியது எல்லாம் செஞ்சாச்சு. வந்த உடனே வரவேற்றாச்சு. அவரும் எல்லாத்தையும் வணங்கிட்டாரு. போய் உரை வாசிப்பதற்கு முன்பு பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டாரு. ஆனா அவர் ஆளுநர் மாளிகை குறிப்பு என்ன சொல்லுது? மைக்கு பல முறை அணைக்கப்பட்டதுன்னு சொல்லுது. எப்படி பல முறை அணைக்கப்பட்டது? இவர் தான் பேசவே இல்லையே. இவர் தான் முதலே தேசிய கீதத்தை அந்த பிரச்சனையை சொல்லி வெளிநடப்பு பண்ணிட்டாரு. அப்படி போது இவர் வைத்த குற்றச்சாட்டுகள், தொழில் முதலீடுகள் பற்றிய குற்றச்சாட்டு, அது எப்படி இவருக்கு தெரியும்? அது தொழில்துறைக்கு தானே தெரியும். அரசின் உரையை வாசிக்க வேண்டியதானே இவரோட கடமை. இவருக்கு பிடிக்கலன்னா சில பகுதிகளை விடுத்திருக்கலாம், அல்லது உரையின் ஆரம்பத்தையும் பின்பகுதியும் மட்டும் படித்து விட்டு போகலாம். அப்படியெல்லாம் போயிருக்காங்க, ஆளுநர்கள் போயிருக்காங்க. உரையோட அந்த கண்டென்ட் எங்களுக்கு பிடிக்கலங்க, மரபுபடி நாங்க தொடக்கத்தையும் நிறைவையும் மட்டும் படிச்சுட்டு போறோம். அப்ப நம்ம முழுமையும் படித்ததாக பொருள் கொள்ளப்பட்டு சபைகள்ல தீர்மானம் நிறைவேற்றப்படும். பஞ்சாப் மாநிலத்தில் நடந்திருக்கு, கேரளா மாநிலத்தில் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் கூட சென்னாரெட்டி அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் மோதல் போக்கு நிலவிய காலகட்டத்தில் இப்படி இவ்வாறு நடந்திருக்கிறது. ஆனா இவர் திருத்தி படிக்கணும்னு சொல்றாரு. ஆளுநர் உரையவே திருத்தணும்ன்றாரு. அது சாத்தியமே இல்லை. என்ன காரணம்னா ஆளுநர் உரை அரசால் இறுதி செய்யப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி பல திருத்தங்கள் அல்லது ஆலோசனைகள் பெறப்பட்டு அதுக்கு பிறகு இறுதி வடிவம் பெற்று அச்சிடப்பட்டு உறுப்பினர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு விடும். அதுக்கு பிறகு ஆளுநர் உரை மீதான விவாதம், நன்றி தெரிவிக்கும் தீர்மானம். அப்படி இருக்கும்போது இவர் திருத்தி படிச்சாருன்னா அது எப்படி சேர்க்க முடியும்? எப்படி அந்த உரை மீது விவாதம் நடக்கும்? எப்படி நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட முடியும்? பல சட்டக்கல்விகள் இருக்கு. ஆனா ஆளுநருக்கு அது தெரியாம இருக்குமா? அது தெரியத்தான் செய்யும். இன்னொரு விஷயத்தையுமே குறிப்பிட்டிருக்கிறாரு திரு தராசு ஷியாம். தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத அவர் திரும்ப சொல்றாரு. ஏன்னா கடந்த ஆண்டும் பாத்தீங்கன்னா தேசிய கீதம் முதல்ல இசைக்கப்படல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் முன் வச்சாரு. இப்பயும் அதை தான் சொல்லிட்டு வெளியேறிவிட்டார். அதன் பிறகு பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருக்கிறாரு. இப்போ தமிழக சட்டப்பேரவையில எது முதல்ல இசைக்கப்பட வேண்டும், என்ன நடைமுறை, என்ன மரபு? நடைமுறை இப்போது நாம் கடைபிடிப்பதுதான். இது இன்னும் சொல்லப்போனால் 1957 இருந்து நடைமுறை இருக்கு. 52ல நம்ம சட்டமன்றம். ஆனா 52ல ஒன்றுபட்ட மதராஸ் ராஜதானி, அதை கூட நம்ம விட்டுறலாம். 57ல இருந்து சட்டமன்றம் இருக்கு. சட்டமன்றத்துக்கு ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அண்ணா காலத்துல தமிழ் தாய் வாழ்த்து கொண்டு வரப்பட்டது. கலைஞர் காலத்துல அது இறுதி வடிவம் பெற்று விட்டது. ஆக கிட்டத்தட்ட 1970-71 இருந்து இன்று வரைக்கும் எங்களுக்கு கல்லூரி காலகட்டம்
அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இதுதான் வந்து சட்டமன்றத்தின் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர். அதை இவர் நினைச்சாலாம் மாற்ற முடியாதுங்க. சட்டமன்றம் தான் மாற்றணும். இவர் எப்படி மாற்ற முடியும்? ஆளுநர் மாளிகையிலிருந்து எப்படி அதை மாற்ற முடியும்? அப்ப சட்டமன்றத்துக்கான மாண்பே கிடையாதா? சட்டமன்ற தீர்மானம் மற்றும் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் படி இது 1970 இன்றைய தேதிக்கு 55 வருடம் ஆகிவிட்டது. அதை வந்து நேற்றைக்கு வந்து ஆளுநர் ரவி மாற்றணும்னு நினைக்கிறது அறியாமை. அப்படி மாற்றவே முடியாது. எந்த மாநிலத்திலையும் மாற்ற முடியாதுங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இது மாதிரியான பல்வேறு அவங்கவுங்க மாநில கீதங்கள் இசைக்கப்படுகிறது. ஆந்திராவில் இசைக்கப்படுகிறது. அந்த மாநில ஆளுநர் என்ன மாற்றினாரா என்ன? அவங்களாம் இன்னும் நமக்கு பின்னாடி கொண்டு வந்ததுதான். மாநில கீதங்கிறது நமக்கு பின்னாடி கொண்டு வந்ததுதான். மாநில கீதமே எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்திரா காந்தி அம்மா காலத்துல அது வந்துச்சு. மாநிலத்துக்கு தனி கொடி வேணும்னு கலைஞர் கேட்டாரு. அப்படி கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக நீங்க வந்து ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி மாநில முதல்வர் கொடி ஏற்றட்டும், மாநிலத்துக்குன்னு கீதம் வச்சுக்கோங்க என்று அது ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலால வந்ததுதாங்க. அது எல்லாமே இதெல்லாம் சரித்திரத்துல இருக்கிற விஷயம்தான். வரலாற்றையே மாற்றணும்னு நினைச்சா ஆளுநர் ரவி வந்து ஆளுநரா ஆள வந்தாரா? இணைப்பில் வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி திரு தராசு ஷியாம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.